உதயநிதி ஸ்டாலின் எனும் நான் அரசியலுக்கு வந்த 4 வருடத்தில் துணை முதலமைச்சர் பதவி. லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்கிறார் என தொண்டர்களும், வாரிசு அரசியல் என எதிர்கட்சிகளும் தொடுக்கும் விமர்சனங்கள். தொடர்ந்து சினிமா 2019 இளைஞர் அணி, 2021 சட்டமன்ற உறுப்பினர், 2022 அமைச்சர், 2024 துணை முதல்வர். மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா? உதயநிதி வளர்ந்தது எப்படி? பான் சில்வர் ஸ்பூன் என்ற வகையில் பிறக்கும் போதே மிக பெரும் அரசியல் ஆளுமையான கலைஞர் கருணாநிதியின் பேரன் என்ற கிரீடத்தோடு பிறந்த உதயநிதி உணவோடு சேர்த்து அரசியலும் ஊட்டப்பட்டே வளர்க்கப்பட்டார் என்று கூறினால் அது மிகையாகாது. சென்னை டான் பாஸ்கோவில் பள்ளி படிப்பு, சென்னை லயோலா கல்லூரியில் BSc விஷுவல் கம்யூனிகேஷன் பட்ட படிப்பு. அதனைத் தொடர்ந்து ஒரு கல் ஒரு கண்ணாடி திரைப்படத்தில் அறிமுகமாவதற்கு முன்பு உதயநிதி ஸ்டாலின் ஆதவன் திரைப்படத்தில் சிறிய கதாபாத்திரத்தில் நடித்தார். உதயநிதி ஸ்டாலின் ரெட் ஜெயின் மூவிஸின் தயாரிப்பாளர். நடிகர் விஜயின் குருவி, சூர்யாவின் ஆதவன், நடிகர் கமல்ஹாசனின் உன்மதன் அம்பு மற்றும் சூர்யாவின் 7ஆம் அறிவு ஆகிய படங்களை தயாரித்தவர். விண்ணை தாண்டி வருவாயா, மதராசப்பட்டினம், பாஸ் என்கிற பாஸ்கரன் மற்றும் மைனா திரைப்படங்களையும் வெளியிட்டவர். நடிகர், தயாரிப்பாளர், விநியோகஸ்தர் என திரைப்படத்துறையில் பல பதவிகள். இதற்கிடையே 2018 மார்ச்சில் தீவிர அரசியலில் களமிறங்குகிறார். 2019 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரை பணியில் ஈடுபடுகிறார். 2019 இளைஞரணி செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். 2021 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெறுகிறார். தொடர்ந்து இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக பதவியை கொடுக்கின்றனர். அந்த அமைச்சர் பொறுப்பில் அவர் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவே களம் குறித்த செய்திகள் தெரிவிக்கின்றன. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல்களிலும் தீவிர பரப்புரையில் ஈடுபட திமுக 40க்கு 40 என்ற அளவில் தமிழகத்தில் வெற்றி வாகை சூடியது. மக்களவையில் உறுப்பினர்கள் பதவியேற்பின் போது பெரியார் தொடங்கி உதயநிதி ஸ்டாலின் வரை பெயரை கூறியே பதவியேற்றுக் கொண்டது நாடாளுமன்ற அரங்கை அதிரச் செய்தது. வாழ்க உதயநிதி ஸ்டாலின், வருங்காலம் எங்கள் உதயநிதி, எதிர்காலம் சின்னவர் வாழ்க, வாழ்க எங்கள் எதிர்காலம் உதயநிதி ஸ்டாலின், வாழ்க உதயநிதி ஸ்டாலின், வாழ்க தளபதி, வருங்காலம் எங்கள் உதயநிதி. இதற்கிடையே துணை முதலமைச்சராக உதயநிதியை அறிவிக்கப் போவதாக பல மாதங்களாகவே விமர்சனங்கள் வந்த நிலையில் நடந்து முடிந்த திமுக ஆலோசனை கூட்டத்தில் திமுகவின் முக்கிய தலைவர்களான அக்கட்சி பொருளாளர் TR பாலு, செயலாளர் RS பாரதி, ராசா, திருச்சி சிவா, துரைமுருகன், பொன்முடி போன்றவர்கள் ஆலோசனையில் ஈடுபட துணை முதலமைச்சராக உதயநிதியை அறிவிக்க வேண்டும் என தொண்டர்கள் கோரிக்கை விடுத்து வருவதாக பேசப்பட்ட நிலையில் அவர் துணை முதலமைச்சராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். சனாதன எதிர்ப்பு, தமிழக ஆளுநருக்கு எதிரான குரல்கள், நிர்மலா சீதாராமனிடம் நிதி குறித்து எழுப்பிய கேள்வி என குறுகிய வருடங்களிலேயே பிரதமர் மோடி வரை மிகப்பெரிய தலைவர்கள் பதிலளிக்கும் வகையில் கலைஞர் கருணாநிதி பாணியில் அடுத்த நொடியே ஒற்றை வரியில் பதில் கூறுவதில் பெயர் எடுத்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனது சொந்த தொகுதியில் கலைஞர் நடமாடும் நூலகம் தொடங்கி விளையாட்டுத்துறை அமைச்சராக தமிழகம் தோறும் விளையாட்டு மைதானங்கள், ஜல்லிக்கட்டு மைதானம், பல விளையாட்டு போட்டிகள், சர்வதேச கிரிக்கெட் போட்டி தொடங்கி கார் ரேஸ் வரை சென்னை மண்ணில் நடத்தி காட்டி சிறப்பான ஒரு ஆக்டிவான அமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் இருந்து வரும் நிலையில் திமுக அமைச்சரவையில் ஒருமனதாக அவரை துணை முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைத்திருக்கின்றனர்.